மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் வேற்றுமையில் குறித்த செய்திகளை கடந்த 3 வகுப்பாக நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த 3 வகுப்புகளில் வேற்றுமை குறித்த எண்ணிக்கையாக தொல்காப்பியர் கூறக்கூடிய செய்திகளை பார்த்தோம். தொல்லாசிரியர்கள் வேற்றுமையுடைய எண்ணிக்கையாக 7 என மொழிவர். தொல்காப்பியர் விழி என்பதை சேர்த்து விழியோடு 8 என்று வேற்றுமை எண்ணிக்கையை 8ஆக கூறுகின்றார். பிற்காலத்தில் தோன்றிய நன்னூலும் வேற்றுமையின் எண்ணிக்கையை பற்றி கூறுகின்ற பொழுது 8 வேற்றுமை என்று கூறுகின்றது. ஆக 8 வேற்றுமை எவை என்பதற்கான பெயரினையும் வரிசை அமைப்பு முறையினையும் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது பெயர், ஐ, ஒடு, கூ, இன், அது, கண், விழி என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக 8 வேற்றுமைகளை குறிப்பிடுகின்ற தொல்காப்பியர் முதல் வேற்றுமையான எழுவாய் வேற்றுமையின் இலக்கணம் பற்றி பேசுகின்ற பொழுது பெயர் தோன்று நிலையே எழுவாய் வேற்றுமையின் இலக்கணமாக குறிப்பிடுகின்றார். பெயர் தோன்று நிலை என்பது ஒரு பெயரானது வேற்றுமை உருவுகளை ஏற்காது, விழி ஏலாது, இயல்பாக இருக்கக்கூடிய பெயர் எதுவோ அதுவே எழுவாய் வேற்றுமை என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் தொல்காப்பியர் பெயர் தோன்று நிலையே என்று குறிப்பிடுகின்றார். ஆக உருவுகள் ஏற்காது, விழி ஏலாது, இயல்பாக இருக்கக்கூடிய எழுவாய் வேற்றுமை அதனுடைய இலக்கணமாக வருகின்ற பொழுது பயனிலையாக எவற்றையெல்லாம் பெற்று வரும் என்பது பற்றி பேசுகின்ற பொழுது தொல்காப்பியர் பொருண்மை சுட்டல், வியங்குல வருதல், வினைநிலை உரைத்தல், வினாவிற்கு ஏற்றல், பண்புகுல வருதல், பெயர்குல வருதல் என்ற 6னையும் பயனிலையாக பெற்று வரும் என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த எழுவா என்று சொல்லக்கூடியது தனிப்பெயர் அன்றி தொகைப்பெயரும் எழுவாயாக ஒரு தொடரிடத்து வரும். உதாரணத்திற்கு சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதாவது எடுத்துக்காட்டு, யானை கிடந்தது என்று வருகின்ற பொழுது யானை என்ற தனிப்பெயரானது இத்தொடரில் எழுவாயாக அமைகின்றது, தனிப்பெயர். அதுவே யானை கோடு கிடந்தது என்ற தொடரில் யானை கோடு என்பது எழுவாயாக அமைகின்றது. யானை கோடு என்பது தனிப்பெயர் அல்ல, அது தொகைப்பெயர். தொகைப்பெயர்னா எவ்வகை தொகைப்பெயர்? வேற்றுமை தொகைப்பெயர். இப்ப வேற்றுமை தொகைப்பெயர்னா எத்தனையாவது வேற்றுமை தொகைப்பெயர்? 6வது வேற்றுமை தொகைப்பெயர். இந்த 2 சொல்லையும் யானை கோடு, இந்த 2 சொல்லி விரித்து பார்க்கின்ற பொழுது யானையது கோடு கிடந்தது. இப்ப அது என்ற வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால 6ஆம் வேற்றுமை தொகைப்பெயர். இப்படி வேற்றுமை தொகைப்பெயரும் ஒரு தொடரிடத்தில் எழுவாயாக வரலாம் என்று பார்த்தோம். அடுத்ததாக இந்த எழுவாய் என்று சொல்லக்கூடியது ஒரு தொடரில் வெளிப்படையாக வருதல் வேண்டும். வெளிப்படையை அன்றி மறைந்து வந்தால் அது செவ்விதன்று என்று பார்த்தோம். சென்ற வகுப்புல இந்த எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம். ராகவன் கிடந்தான்
இது ஒரு தொடர். இந்த தொடர்ல எழுவாயும் இருக்கிறது, பயனிலையும் இருக்கிறது. இந்த எழுவாயும் பயனிலையும் பார்த்தோம்னா நம்ம கிளவியாக்கத்துல தொடரியல் அமைப்பு கூறுகள்ல முதல் தொடரியல் அமைப்பு கூறாக பார்த்தோம். வினையில் தோன்றும் பாலரி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலரி கிளவியும் மயங்கள் கூட தம் மரபினவே என்று சொன்னார். பார்த்தோம். ஒரு தொடரியல் அமைப்புக்கு இதுதான் அடிப்படை. அப்படி வருகின்ற பொழுது ஒரு பெயரும் வினையும் திணை அடிப்படையில், பால் அடிப்படையில், எண் அடிப்படையில், இட அடிப்படையில் மயங்காது வருதல் வேண்டும். அதுதான் வழாநிலை தொடர். இப்ப ராகவன் வந்தான், ராகவன் கிடந்தான், ராகவன் போனான் என்று ஒவ்வொன்றா நாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது இந்த தொடர்ல ராகவன் கிடந்தான். இப்ப ராகவன் என்ற பெயர் இழுவாய், கிடந்தான் என்ற பயனிலை வினை. அப்ப பெயரும் வினையும் மயங்காது திணை அடிப்படையில ரெண்டுமே உயர்திணை தான். பால் அடிப்படையில மயங்கல, உயர்திணையில ஆண்பால் தான். எண் அடிப்படையில மயங்கவில்லை, ஒருமைதான். ராகவன் கிடந்தான், ஒருமைதான். இப்ப திணை அடிப்படையில, பால் அடிப்படையில, எண் அடிப்படையில, இட அடிப்படையில பார்த்தோம்னா ராகவன் படற்கை பெயர், கிடந்தான் படற்கை வினைமுற்று, இட அடிப்படையில் மயங்கவில்லை. அப்ப இது வளாநிலை தொடர். இப்போ ஒரு தொடரிடத்தில் எழுவாய் என்பது வெளிப்படையாக வருதல் வேண்டும். அதுதான் செவ்விது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அதான் செவ்விது. அவர் சொல்லக்கூடிய நூற்பா இதான். எவ்வையின் பெயரும் வெளிப்படை தோன்றி, அதை வெளிப்பட தோன்றி அவ்வியல் நிலையில் செவ்விது என்பர். ஒரு தொடரிடத்து எழுவாய் வேற்றுமை என்பது வெளிப்படையாக வருவதுதான் செவ்விது. அதுதான் செம்மையான ஒரு தொடர். இப்ப மறைந்து வந்ததுனால செவ்விது அன்று, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது வலு அமைதி தொடர் என வைத்துக் கொள்ளலாம். அப்ப எடுத்துக்கிட்டோம்னா ராகவன் கிடந்தான், இது செவ்விது. கிடந்தான் படற்கை வினைமுற்று. அப்ப கிடந்தான் என்பதுல எழுவாய் என்பது மறைந்து வந்திருக்கிறது. அத என்ன சொல்லுவாங்க? தோன்றா எழுவாய் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்தான். இது ஒரு தொடர், ஒரு வாக்கியம். ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்தான். என்ன தீபன்? ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த வாக்கியம் வாசிங்க. ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்தான். இப்ப இதுல வினைமுற்றியது விசாரித்தான். விசாரித்தான். அதுதான் என்னது? பயனிலை. பயனிலைனா முடிக்கும் சொல் அர்த்தம். ஆமாங்க. பயனிலைனா முடிக்கும் சொல், முடிக்கும் சொல். சரியா? பயனிலை என்று சொல்லக்கூடியது. அது பயனாக வந்து நிற்பது. என்ன பயன்? விசாரித்தல் என்ற பயன். சரியா? அதாவது பேர் பயனிலை என்று சொல்றாரு. பாருங்க, ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்தான். இப்ப இந்த தொடர்ல எழுவாய் எது? இதுல எழுவாய் இல்லைங்க ஐயா, தோன்றா எழுவாய். அவன் அவன் யாராவது தோன்றா எழுவாய். உதாரணத்திற்கு நான் எழுதுறேன். தீபன், தீபனா இருக்கலாம், இல்ல பாலமுருகனா இருக்கலாம், பிரகாஷ் ராஜா இருக்கலாம், மணிமாறனா இருக்கலாம், தினேஷாக இருக்கலாம். ஒரு ஆண்பாலை உணர்த்தக்கூடிய ஒரு பெயர் சொல், படற்கை பெயர்.
அது எழுவாயா இருக்குது, தோன்றா எழுவாயாக இருக்குது. ஊருக்கு போய் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்தான் என்ற தொடர்ல இந்த அடைப்புக்குறியில போட்டது தோன்றா எழுவாய். எழுவாய் இல்லாமல் ஒரு தொடர் என்ன செய்யலாம்? வரலாம். வரலாம். அவ்வாறு வருவது செவ்விதா செவ்விதன்றா? செவ்விதன்று. வலு அமைதி. யார் சொல்றா? தொல்காப்பியர் சொல்றாருங்க ஐயா. தொல்காப்பியர் சொல்றாரு. ஆக ஒரு தொடரிடத்து எழுவாயும் பயனிலையும் வெளிப்படையாக வருவதுதான் என்னது? செவ்விது. செவ்விது. செவ்விதாக அமைந்து ஒரு தொடர் என்று சொல்லலாம். பார்த்து சரியா? ஆனா நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்குல பார்த்தோம்னா எழுவாயோட சொல்றோம் இல்லங்க ஐயா. பார்த்து போயிட்டாரு சொல்லுமா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பார்த்து போயிட்டாரு, பார்த்து போயிட்டார், போய்விட்டார். அப்ப எது எழுவாய்? அவர் அல்லது அவர் யாராவது நபரா இருக்கலாம். சரியா? ஒரு படற்கை பெயர், யாரோ ஒரு நபர். அப்ப பேச்சு வழக்குல பார்த்தோம்னா வினை சொல் வினைமுற்று அடிப்படையா இருக்கும். பார்த்துங்க, பேச்சு வழக்குல பார்த்தீங்கன்னா பார்த்தாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப பார்த்தாயா என்பது வினைமுற்று, முன்னிலை ஒருமை வினைமுற்று. அப்ப இதுல எழுவாய் இருக்குதா? இல்லங்க ஐயா, தோன்றா எழுவாய். நீ என்பதுதான் எழுவாய். அப்ப என்ன எழுவாய் வரணுங்க? நீ முன்னிலை. நீ. இப்ப வினைமுற்றை வைத்துக் கொண்டு அந்த எழுவாய் தன்மையா, முன்னிலையா, படற்கையா, ஒருமையா, பன்மையா, ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன்பாலா, பலவின்பாலா என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அதை வைத்துக் கொண்டு வருவித்துக் கொள்ளலாம் எழுவாய. சரிதானே? ஆமாங்க ஐயா. பார்த்தாயா அப்படின்னு சொன்னோம்னால எழுவாய் என்னது? நீதான் இருக்கும். ஆமாங்க ஐயா. அங்க நீ வீர் என்பது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த தொடர் என்னது? நீ வீர் வலுத்தொடர். வலுத்தொடர். நீ வீர் பார்த்தீரா என்று சொல்லலாம். ஆமாங்க ஐயா. பார்த்தீர்களான்னு கூட சொல்லலாங்க ஐயா. பார்த்தீர்களா என்ற வழக்குல சொல்லலாம். பாத்தீங்கன்னா சரியா? சரிங்க. அப்ப பார்த்தாயா என்ற அந்த வினைமுற்று இது ஒரு தொடர் தான். ஒரு சொல்லாக இருந்தாலும் என்ன ஆகுதுங்க? தொடர் தான். தொடர் தான். அந்த தொடருடைய எழுவாய் என்னது? நீ. நீ என்பது வெளிப்படையா இருக்க, மறைந்திருக்கிறதா? மறைந்திருக்கு. செவ்விதன்று. தோன்றா எழுவாய் என்று சொல்றாங்க. சரிங்க. இப்படி ஒரு தொடர் எடுத்து எழுவாய் என்பது மறைந்து வந்தா அது செவ்விது அன்று, வெளிப்படையாக வருவதுதான் செவ்விது என்று சொல்றாங்க. சரியா? சரிங்க. அதுதான் எந்த நூற்பாளர் சொல்றாரு? எவ்வையின் பெயரும் வெளிப்பட தோன்றி அவ்வியல் நிலையில் செவ்விது என்ப. இதுவரை நம்ம இந்த எழுவாய் வேற்றுமைக்கான இலக்கணங்கள், எழுவாய் வேற்றுமைக்கான வேறு பெயர்கள், அதே சமயத்துல எழுவாய் வேற்றுமை ஏற்று வரக்கூடிய பயனிலைகள் எவை எவை என்பது பார்த்தோம். அதே சமயத்துல எழுவாய் வேற்றுமையாக தனிப்பெயர் மட்டுமன்றி தொகைப்பெயரும் எழுவாயாக வருவதற்கு உரியது என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு தொடரிடத்து எழுவாய் என்பது வெளிப்படையாக தோன்றுதல் வேண்டும். அங்கனம் தோன்றி வருவது செவ்விய தொடர் அமைப்பு. தோன்றா எழுவாயாக வந்தால் அது செவ்விது அன்று, அத்தொடர் அமைப்பு செவ்விது அன்று. இருப்பினும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது வலு அமைதியாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோம். அடுத்து நாம இதெல்லாம் சென்ற வகுப்புகளை நம்ம பார்த்த செய்திகள். இந்த வகுப்புல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது பெயர் சொல்லினுடைய இலக்கணமாக வேற்றுமையியலில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம்.
தீபன் வாசிங்க. பெயரின் இலக்கணம். நூற்பா 9. பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கிடையே. பெயர் சொல்லினுடைய இலக்கணமாக தொல்காப்பியர் நூற்பா 9 குறிப்பிடுகிறார். அந்நூற்பா பெயர்நிலை கிளவி. பெயர்நிலை கிளவி என்பது பெயர் சொல். பெயர்நிலை கிளவி காலந்தோன்றா. பெயர் சொல் என்பது காலம் தோன்றா, காலம் காட்டாது. இப்ப பெயர்ச்சியுடைய அடிப்படை இலக்கணம் என்னதுப்பா? காலம் காட்டாது. காலம் காட்டாது. ஒருவர் பெயர் சொல்லினுடைய இலக்கணத்தை வரையறை செய்க என்று உங்களிடம் கேட்டா நீங்க பட்டுன்னு பதில் சொல்லணும். காலம் தோன்றா. நூற்பாவோட விளக்கணும். பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா என்று தொல்காப்பியர் சொல்கிறார் சார். பெயர்ச்சியினுடைய அடிப்படை இலக்கணம் காலம் தோன்றா. அப்படி என்றால் வினைச்சொல்லுடைய அடிப்படை இலக்கணம்னா காலம் தோன்றும். அப்படித்தானே? ஆமாங்க ஐயா, காலம் காட்டும். ஆக இப்ப நாம பார்க்கக்கூடியது பெயரின் இலக்கணம். 9 தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அந்நூற்பாதம் பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா. முதல்ல எடுத்த உடனேயும் பெயர்ச்சியினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். காலம் தோன்றா, அது காலம் காட்டாது. இப்ப தீபன் இது ஒரு பெயர் சொல். பெயர் சொல் என்பது இந்த இடத்துல படற்கை பெயர். அடிப்படை எடுத்துக்க. நீ படற்கை பெயர், அது தன்மை பெயர், முன்னிலை பெயர், அது எடுத்துக்கலாம். தீபன், பிரகாஷ்ராஜ், தினேஷ், மணிமாறன், பாலமுருகன், கற்பகம், முத்துச்செல்வி, மீனாட்சி, உங்க வகுப்புல இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரும் எடுத்துக்கொண்டோம்னா காலம் காட்டுமா தீபன்? காட்டாதுங்க ஐயா. காட்டாது. ஆனா தீபன் வந்தான் என்று வருகின்ற பொழுது தீபன் என்ற பெயரானது காலம் காட்டாது. எது காலம் காட்டுகிறது? வந்தான் என்ற பயனிலை வினை காலம் காட்டும். இதுதான் அடிப்படை இலக்கணம். கேட்டாலும் பதில் சொல்ல தெரியும் எடுத்துடணும். பெயருக்கான இலக்கணம் காலம் காட்டாது, வினைக்கான அடிப்படை இலக்கணம் காலம் காட்டும். சொல்லிட்டாரு பார்த்து. சொல்லிட்டு பெயர் சொல் காலம் காட்டாது, ஆனால் சொல்றாரு பார்த்துங்க, தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடை என்றார் பார்த்துங்க. பெயர் சொல் காலம் காட்டாது, ஆனால் ஒன்றை தவிர்த்து ஒன்றலங்கடையே. அப்படின்னு என்ன தீபன்? ஒன்றை தவிர்த்து. அந்த ஒன்று என்னது? தொழில்நிலை ஒட்டும். தொழில்நிலை ஒட்டும் என்பது இந்த இடத்துல வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் என்று சொல்லுவீங்க. தொழில் நிலை ஒட்டும் என்பது வினையாளனையும் பெயர். அதனை சார் வினையாளனையும் பெயர்னா என்ன? பெயர் சொல் எதுவுமே காலம் காட்டாது. இப்ப சொன்ன அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய 18 பேருடைய பெயரும் காலம் காட்டாது. அது மட்டும் இல்லாம பாடம் நடத்தக்கூடிய வேல்முருகன் என்ற நான், இந்த வேல்முருகன் என்ற பெயரும் காலம் காட்டாது. நீ வேல்முருகன் என்ற பெயரை தனித்தனி பெயரா கூட வைக்கலாம். வேல் என்ற பெயரும் காலம் காட்டாது, முருகன் என்ற பெயரும் காலம் காட்டாது. பெயர் சொல் காலம் காட்டாது வருவது அதனுடைய இயல்பு. அதுதான் அதனுடைய அடிப்படை இலக்கணம். அதான் அதனுடைய தனித்தன்மை என்று சொல்லக்கூடியது. அப்ப பெயர்ச்சியினுடைய தனித்தன்மை என்ன, அதனுடைய சிறப்பியல்பு என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான், அது காலம் காட்டாது என்று சொல்லக்கூடியது. ஆனால் ஒன்றை தவிர்த்து, அந்த ஒன்று எது? வினையாளனையும் பெயரை தவிர்த்து. வினையாளனின் பெயர் மட்டுமே காலம் காட்டும். பெயர் சொல் காலம் காட்டாது, ஆனால் வினையாளனையும் பெயர் ஒன்று மட்டும் காலம் காட்டும். நேரடி பதில் சொன்னோம்னா அது என்ன சார் வினையாளனையும் பெயர்னா? நீங்க பாவலர் பாலசுந்தரம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பெயருக்கான இலக்கணத்தை கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான முறையில விளக்கம் கொடுத்திருப்பாரு. எடுத்து படிச்சு பாருங்க. நான் நெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நெட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நேரடியாக போட்டு காமிச்சிருவேன். tamilbu.org அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு நூலகத்துல
கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நூல்கள் எல்லாம் பட்டியல் வரும். நூல்கள் பட்டியலில் இலக்கணம் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து தொல்காப்பியத்துக்குள்ள போனோம்னா உரைகள்ல பாவலரேறு பாலசுந்தரத்துடைய உரைகளையே எடுத்துக்கொண்டு இந்த பெயருக்கான இலக்கணத்தை வேற்றுமை இழப்பாங்க. ரைட், நல்லது. அப்ப பெயரின் இலக்கணத்துல அடிப்படை இலக்கணம் காலம் காட்டாது. ஆனால் ஒன்றை தவிர்த்து, ஏது வினையாளனின் பெயரை தவிர்த்து மற்ற எந்த பெயர்களும் காலம் காட்டாது. சுருக்கமா சொன்னோம்னா வினையாளனையும் பெயரை தவிர்த்து வேறு எந்த பெயரும் காலம் காட்டாது. அப்ப வினையாளனின் பெயர்னா என்னங்க சார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு. இப்ப அது சில விளக்கங்கள் சொல்றேன் பாருங்க. தீபன் தெரியுதப்பா? தெரியுதுங்க ஐயா. இத வாசிங்க. உண்டான், உண்டவன், உன், இட், அவன். இந்த உண்டான் என்பது நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, வினைமுற்றுன்னு சொல்வீங்க தானே? ஆமாங்க ஐயா. வினைமுற்றுன்னு சொல்வீங்க. சில இடத்து வினைமுற்றாக இல்லாமல் அது வினையாளனின் பெயராகவும் வரும். சரியா? நீங்க தொல்காப்பியர் சேனாவரை எடுத்துக்காட்டுகள் எல்லாம் உண்டான் கொடுத்திருப்பாங்க. தற்கால வழக்குல நம்ம உண்டான் என்பதை வினையாளன் பெயர்ல எப்படி சொல்லுவோம்? உண்டவன். பார்ப்பா, உண்டவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆமாங்க ஐயா. அப்போ உண்டான் என்பது சேனாவரையுடைய உரையில பார்த்தோம்னா அவர் எழுதுவாங்க பாத்துங்க, சூழலை பொறுத்து. எப்பயுமே ஒரு சொல்லுக்கான இலக்கணம் எழுதுகின்ற பொழுது வடிவம், பொருள், செயற்பாடு, இந்த மூன்றின் அடிப்படையில தான் நம்ம அந்த சொல்லுக்கான இலக்கணத்தை வரையறை செய்யணும். வடிவத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு வரையறை செய்ய முடியாது. உண்டான் என்ற அந்த வடிவத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு வரையறை செய்தோம்னா அது வினைமுற்றா? வினைமுற்று நிர்ணயம் பண்ண முடியாது, முடிவு செய்ய முடியாது. ஆனா சில இடத்துல வினையாளனின் பெயரா வருகிறது. ஆமாங்க ஐயா. செயற்படுகின்ற முறையை வைத்துக் கொண்டு. சரியா? சரிங்க ஐயா. ஒரு சொல்லுக்கான இலக்கணத்தை வரையறை செய்கின்ற பொழுது பொருள் பார்க்கணும், செயற்படும் முறை பார்க்கணும், அதனுடைய வடிவம் பார்க்கணும். இந்த மூன்றையும் பார்த்து கொண்டுதான் அந்த சொல்லுக்கான இலக்கணத்தை வரையறை செய்யணும். பார்த்து தனி ஒரு சொல்ல மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம இதுக்கான இலக்கணம் என்னன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நீங்க 12ஆம் வகுப்பு வரையிலையும், ஏன் இளங்கலை வகுப்புல கூட சில ஆசிரியர்கள் நடத்தியிருப்பாங்க, அந்த மாதிரிதான் புரிதலோட இருப்பீங்க. நீங்க உண்டான்னு சொல்லிட்டு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்பாங்க. அப்படித்தானே தீபன்? ஆமாங்க ஐயா. அது தவறு. அந்த தொடரை கொடுத்து கேட்கணும் அவங்க. சரியா? சரிதாங்க ஐயா. தொடர் கொடுத்து கேட்டாதான் அது பெயரா, வினையா, வினையாளனின் பெயரா என்பது தெரியும். ஆமாங்க ஐயா. ஓடு அப்படின்னு கேட்கிறோம். ஓடுக்கு இலக்கணம் கேட்டா என்ன எழுதுவீங்க? நீங்க பெயர் எழுதுவீங்களா, வினைன்னு எழுதுவீங்களா? இப்ப நீ ஓடு, அங்க என்ன வருதும்? வினையா வரும் ஐயா. ஓடு விழுந்தது, அங்க பெயரா வரும் ஐயா. படியும் அதே மாதிரி இருக்கு ஓடு என்பதுல. ஆனா அதனுடைய செயற்பாடு வாக்கியத்தில் வேறுபடுகிறது. அப்ப வேறுபடுவதனால பொருள் வேறுபடுகிறது. சரியா? சரிங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதனால ஒரு சொல்லுக்கான இலக்கணத்தை வரையறை செய்கின்ற பொழுது நாம பொருளையும் பார்க்கணும், வடிவத்தையும் பார்க்கணும், அந்த சொல் வாக்கியத்தில் செயல்படக்கூடிய முறையும் பார்க்கணும். அப்ப நல்லா கவனிச்சுங்க, உண்டான் என்று வருகின்ற பொழுது நம்ம எடுத்துடனே வினை முற்றுன்னு எழுதிடக்கூடாது. நம்ம அந்த தொடரிடத்துல அது வினைமுற்றா வருகிறதா, வினையாளனின் பெயரா வருகிறதா என்பதை அந்த சூழலை பொறுத்து, அந்த தொடரிடத்து அந்த சொல் செயற்படுகின்ற முறையை வைத்துக் கொண்டு, பொருளை வைத்துக் கொண்டு பார்க்கணும். பார்த்து இப்போ உண்டான் என்பது தற்கால வழக்கில் எப்படி சொல்லுவோம்? உண்டவன். உண்டவன் எப்படி பிரிப்போம் நம்ம? உன், இட்டவன். அப்ப உன் என்பது கவனிங்க, உண்டவன். உன் என்பது என்னது? வினையடி பகுதி. இட் என்பது கால இடைநிலை. அவன் என்பது சுட்டு பெயர் அல்லது மாற்று பெயர், பிரதி பெயர். இந்த அமைப்புக்குள்ள வரணும் பார்த்துக்க வினையாளனின் பெயர். தற்காலத்துல உண்டவன், போனவன், சென்றவன், நடந்தவன், பார்த்தவன், குதித்தவன். சரியா? சரிங்க ஐயா.
எல்லாமே பிரிச்சு பார்த்தீங்கன்னா சென்றவன், செல் கூட்டல் இற்று கூட்டல் அவன், பார்த்தவன், பார் கூட்டல் இத்து இத்து கூட்டல் அவன், பிடித்தவன், பிடி கூட்டல் இத்து இத்து கூட்டல் அவன். அப்ப வினை அடி இருக்கும், கால இடைநிலை இருக்கும், அதுக்கடுத்து கடைசியாக சுட்டுப்பெயர் அதாவது மாற்றுப்பெயர் என்பது வரும். பார்த்து இந்த அமைப்பு தான் இருக்கும் வினையாளரின் பேர்ல. எளிமையை நீங்க அடையாளப்படுத்த முடியும். ஆனா சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இந்த உண்டவன் என்பது இருக்காது. எப்படி இருக்கும்? உண்டான் என்பது உண்டான். அப்ப அது உண்டான் என்பது வினைமுற்றா வினையாளனை பெயரா என்பது எதை வைத்து தெரிந்து கொள்ளலாம்? அந்த சூழல். சூழல். அந்த வாக்கியத்துல அந்த பொருண்மையில அச்சொல் செயற்படக்கூடிய முறையை வைத்துக் கொண்டு அதனுடைய இலக்கண பாங்கை நீங்க எடுத்து சொல்லணும். பார்த்துங்க. அப்ப உண்டான் என்று சொல்லக்கூடியது இப்ப உண்டவன், இதுதான் வினையாளன் பெயர். வினையாளன் பெயர் தான் ஒரு வினையானது பெயரை அணைத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க. என்னது? ஒரு வினையானது பெயரை அணைந்து கொள்வது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கீழே எழுதுறேன் பாருங்க. இப்ப இந்த உண்டான் என்பதை எப்படி எழுதுவோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி அதை ஒரு சொல்ல சேர்ந்துருக்கு பாருங்க. அவன் உண்டான் என்பதுதான் எப்படி சேர்ந்திருக்கு? உண்டவன். உண்டவன். அப்ப இங்க வந்து உண்ட என்று சொல்லக்கூடிய வினை, உன் என்று சொல்லக்கூடிய அந்த வினையானது எதை அணைத்துக் கொண்டது? பெயரை அணைத்துக் கொண்டது. அதான் வினையால் அணைத்துக் கொள்கின்ற பெயர் தான் வினையால் அணையும் பெயர் என்று சொல்லக்கூடிய. சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இப்ப இதை நீ அடிப்படையில் புரிந்து வைத்துக் கொள்ளணும். வினையால் அணையும் பெயர்னா என்ன என்று சொல்லக்கூடியது. ஆனா நீங்க சங்க இலக்கியங்களில் உரையாசியுடைய உரையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்டவன், பார்த்தவன், நடந்தவன், குதித்தவன், படித்தவன், எழுதினவன் என்று இருக்கு. அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தீபன்? அதே வடிவத்தில் இருக்கும் ஐயா. உண்டான், எழுதினான், உண்டான், தின்றான், படித்தான், குதித்தான் என்றுதான் இருக்கும். பார்த்துங்க. அப்ப அந்த சொல் வினைமுற்றா வினையாளனின் பெயரா என்பதை சூழலை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருண்மை வைத்துக் கொண்டு சூழலை வைத்துக் கொண்டு நாம தெரிந்து கொள்ளணும். அப்ப விளையாடலின் பெயர் என்பது காலம் காட்டுதா இல்லையா? உண்டவன் என்பது என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். அப்ப அந்த வினையாளனின் பெயர் இப்ப பெயர் தானே இது? இது வினை சொல்லல. இது என்னது? பெயருங்க ஐயா. பெயர் வினையாளனின் பெயர் தான். ஏன்னா ஈட்டுல பெயர் தானே வருது. அவன், உண்டவன் பெயர். அப்ப எப்படி இல்லைன்னா அப்ப இந்த பெயர் என்ன செய்யுது? வேற்றுமை உருவை ஏற்கும். உண்டானை, உண்டவனை பார்த்தேன். உண்டான் என்பது நீங்க வினையாளரின் பெயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஐ வேற்றுமை உருவை எடுத்து இப்படி மாறிடுது. எப்படி மாறுது தீபன்? உண்டானை. உண்டானை. அதான் நீ வழக்கில் எப்படி சொல்றோம்? உண்டவனைன்னு சொல்றோம். அதுவே உரையாசியுடைய உரையில் எப்படி இருக்கும்? உண்டான் கூட்டலோடு உண்டானோடு. தற்கால வழக்குல உண்டவனோடு. உண்டவனோடு சென்றான், உண்டானை பார்த்தான். சரியா? சரிங்க ஐயா. அப்ப இப்ப என்ன செய்யுது? இப்ப உண்டான் என்பது அப்ப வினையாளனை பெயர் மட்டுமே. இப்ப உண்டானை உண்டவனோடு என்பது காலம் காட்டுகிறதா இல்லையா? காலம் காட்டுதுங்க. அப்ப வினையாளனின் பெயர் மட்டுமே காலம் காட்டும். பிற பெயர்கள் என்ன செய்யாது? காலம் காட்டாது. காலம் காட்டாது என்று சொல்றது. அதைத்தான் இங்க நம்ம பார்த்தோம். பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா. பெயர் சொல் என்பது காலம் காட்டாது. ஒன்றலங்கடை ஒன்றை தவிர்த்து. அந்த ஒன்று எது? தொழில்நிலை ஒட்டு. தொழிலை ஒட்டும் என்ற வினையாளனின் பெயரை தவிர்த்து. சரியா? சரிங்க. அப்ப பயிற்சியினுடைய இலக்கணத்துல அடிப்படை இலக்கணம் என்னது? காலம் காட்டாது. காலம் காட்டாது. அப்ப பயிற்சியில் காலம் காட்டாதுன்னா ஒரு கேள்வி வருது. சார், உண்டவன், உண்டவனை, உண்டவன் என்ற அந்த வினையாளனின் பெயர் காலம் காட்டுகிறதுல அப்படின்னா அப்பதான் சொல்றாரு பாத்துங்க. அதனால என்ன சொல்றாரு? பெயர்நிலை கிளவி காலம் காட்டா. பெரும்பான்மையான பெயர்கள் காலம் காட்டாது. ஒன்றே ஒன்று என்னது? வினையாளன் பெயர் மட்டுமே காலம் காட்டும். சரியா? இதுதான் பெயர் சொல்லுக்கான அடிப்படை இலக்கணம் சொல்றாரு. சொல்லிட்டு ஏற்கனவே பெயருக்கான இலக்கணத்தை சொல்லியிருக்காரு. சரிங்க ஐயா.
என்னது அந்த பெயருடைய இயல்புல? ஒன்று பயனிலை கோடல். நூற்பாயன் 5ல சொன்னார். சரியா? அந்த எழுவாய் வேற்றுமை என்பது எவற்றையெல்லாம் பயனிலையாக பெற்று வரும் என்று இந்த நூற்பாளர் சொல்லியிருக்காரு. அதுவும் பெயர் சொல்லுக்கான இலக்கணம், அதுவும் பெயர் சொல்லினுடைய இயல்பு. அப்ப பெயர் சொல்லுடைய இயல்பு என்னது? பயனிலை ஏற்று வரல். சரியா? பெயர் சொல்லுடைய இயல்புல என்னது? காலம் காட்டாது பயனிலை ஏற்று வரும். பயனிலை கோடல். நூற்பாயன் 5ல சொல்லியிருக்காரு. எத்தனை வகை பயனிலை பெற்று வரும்ன்றாரு? 6 வகை. அதுல ஒரு சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். என்ன எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன்? கொம்பன் வந்தான், கொம்பன் வாழ்க, கொம்பன் யார். அப்ப கொம்பன் வந்தான்ல பயனிலை எது? வந்தான் என்பது பயனிலை. வந்தான் என்பது என்ன வகை? வினைநிலை உரைத்தல். வினைமுற்று பயனிலை வந்திருக்காது. கொம்பன் வாழ்க, இதுல பயனிலை என்பது எது? வாழ்க. வாழ்க. அப்ப இது என்ன வகை? வியங்கொல வருதல். வியங்கொல் வினைமுற்று பயனிலையாக வந்திருக்கிறது. சரிங்க. அடுத்து கொம்பன் யார். யார் என்பது பயனிலை. பயனிலை வினாவிற்கேற்றல். வினாவிற்கு ஏற்றல். இப்படி 6. அப்ப பெயருடைய இயல்பு பயனிலை பெற்று வரும். சரியா? பெற்று வரும். அப்ப இந்த பயனிலையாக 6 வகை பயனிலைகளை பெற்று வரும். பொருண்மை சுட்டல், வினாவிற்கு ஏற்றல், வினைநிலை உரைத்தல், இயங்குல வருதல், பண்புகுல வருதல் சொன்னோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. பெயர் கொள்ள. அப்ப பெயருடைய இயல்புகள்ல ஒன்று பயனிலை கோடல். அந்த பயனிலை என்பது 6 வகை பயனிலைகளை பெற்று வரும். அதற்கு சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். அடுத்து 2வது இயல்பு என்னது? உருவியேற்றல். உருவியேற்றல் சொல்லக்கூடிய பெயர்ச்சியினுடைய அடிப்படை இலக்கணம் நீங்க மேல பார்த்தோம், காலந்தோன்றா. அதே மாதிரி பெயர் சொல் என்ன செய்யும்? உருவுகளை ஏற்கும். உருவி ஏற்கும். ஒரு சொல்லை சொல்லி இந்த சொல் பெயரா, வினையா, இடையா, உரியா என்று கேட்கின்ற பொழுது அந்த சொல்லோடு ஐ, ஒடு, கு, இன், அது, கண் என்ற 6 உருவுகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று வந்தாலே அது பெயர் சொல்கள் சொல்லிடலாம் நீங்க. சரிங்க ஐயா. அப்போ ஒரு சொல் உருவை ஏற்று வந்தா அது என்ன சொல்? பெயர் சொல். பெயர் சொல். அப்ப பெயர் சொல்லுடைய இலக்கணம் என்னது? உருவு ஏற்றல். உருவு ஏற்கும். இன்னொன்னு என்னது? பயனிலை கொள்ளும், காலம் காட்டாத அடிப்படை. 3 அடிப்படை. 3 அடிப்படையில மிக மிக அடிப்படையானது பெயர்ச்சியினுடைய இலக்கணத்துல உருவு ஏற்கும், காலம் காட்டாது என்பது. சரியா? அப்ப உருவு ஏற்கும் என்று சொல்லக்கூடியதுல ஐ, ஒடு, கு, இன், அது, கண். நூற்பாயன் 8ல சொல்றாரு. நூற்பாயன் 8ல சொல்றாரு பார்த்துங்க. கூறிய முறையின் உருவு நிலை தெரியாது ஈறு பெயர்க்கு ஆகும். கூறிய முறையின் என்ன கூறிய முறை? பெயர் ஐ, ஒடு, கு, இன், அது, கண், விழி எனும் என்ற அந்த கூறிய முறையில் வரக்கூடிய உருவுகள் எது? ஐ, ஒடு, கு, இன், அது, கண் என்ற 6 வேற்றுமை உருவும் தெரியாது பெயருக்கு ஈறு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வேற்றுமை உருவுகளை ஏற்று வருவது என்பது பெயரினுடைய இலக்கணம். இலக்கணம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. என்ன எடுத்துக்காட்டு? கொம்பனை பார்த்தான், கொம்பனோடு வந்தான், கொம்பனுக்கு கொடுத்தான், கொம்பனின் நீங்கினான், கொம்பனது கடை, கொம்பன்கண் சென்றான். இப்போ கொம்பனை ஐ வேற்றுமை, கொம்பனோடு உடு வேற்றுமை, கொம்பனுக்கு பூ வேற்றுமை, கொம்பனின் இன் வேற்றுமை, கொம்பனது அது வேற்றுமை, கொம்பன் கண் கண் வேற்றுமை. ஆக இந்த பெயரெடுத்து வேற்றுமை உறுப்புகள் ஈற்றில் தெரியாது வந்திருக்கின்றன. அப்ப பெயருடைய அடிப்படை இலக்கணத்துல உருவு ஏற்றல் என்பதும் ஒன்று. சரிங்க. அடுத்தான் சொல்லியிருந்தேன். அடுத்து எழுதியிருக்கேன். காலம் தோன்றா, அதாவது காலம் சுட்டாது. 109ல கொடுத்திருக்கேன். அதான் இந்த கொடுத்திருந்தேன். பெயரிலை கிளவி காலம் தோன்றா. எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பேன். என்ன எழுதியிருக்கேன்? கொம்பன், கம்பன், பாரதி, தேவி, கருப்பாயி, அவ்வை. எந்த பெயரா இருக்கலாம், படற்கை பெயர் எது வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த பெயர்கள் எல்லாமே காலம் காட்டுதா? இல்லங்க ஐயா.
காலம் காட்டாது. ஆனா என்ன ஏற்று வரும்? உருவேற்று வரும். உருவு கொம்பனை ஏற்று. கொம்பனொடு அப்படி வரும். கும்பனை கும்பனோடு, கம்பனை கம்பனோடு, பாரதியை பாரதியோடு, தேவியை தேவியோடு, தேவிக்கு, கருப்பாயி கருப்பாயியை கருப்பாயியோடு, ஔவையை ஔவையோடு சொல்லலாம். பார்த்துங்க, வேற்றுமை உருவு ஏற்பு காலம் ஆமாங்க காட்டாது. ஐயா. அடுத்து கீழே வினைச்சொற்களுள் வினையாளனையும் பெயர் மட்டும் காலம் காட்டும் உருவு ஏற்கும். 150. அதான் சொல்றாரு பாத்துங்க. தொழில்நிலை தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே. அதுக்கு தாங்க கொடுத்துருங்க. வினை சொற்கள் வினையாளனையும் பெயர் மட்டும் காலம் காட்டும் உருவு ஏற்கும். வினையாளன் பெயர் மட்டும்தான். பிற வினை சொற்கள் எதுவுமே அது காலம் காட்டாது. காலம் காட்டாது. வினையாளன் பெயர், ஏன் அது பெயர் தான், அது அது வினைச்சொல் கிடையாது, பெயர் தான். வினையாளனின் பெயர் மட்டும் காலம் காட்டும் உருவு ஏற்கும். எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பேன். உண்டான் தற்கால வழக்கில் எப்படி சொல்றான்? உண்டவன், தின்பான், தின்பவன். இது வினையாளனையும் பெயர்கள். சரிங்க. அப்ப இது வேற்றுமை உருவு ஏற்கிறது. இது என்ன காலம்? உண்டான், தின்பான் இறந்த காலம், தின்பான் தின்பான் எதிர்காலம். அப்ப இது ரெண்டுமே என்னதுன்னா, நான் தனி சொல்ல கொடுக்க கூடாது, எடுத்துக்காட்ட கொடுத்துருக்கேன். உண்டவன் விலங்குகளை கொடுத்துட்டேங்க, வினையாளனின் பெயர். அப்ப இந்த வினையாளன் பெயர் எப்படி வருது? உண்டானை கண்டேன். உண்டானை கண்டேன் என்பது தற்கால வழக்கில் எப்படி சொல்லுவான்? உண்டவனை கண்டேன், உண்டவனை கண்டேன். அப்ப என்ன வேற்றுமை உருவு ஏற்று வந்திருக்கா? ஆமாங்க ஐயா. என்ன வேற்றுமை உருவு? ஐ. என்ன காலம்ங்க? இறந்த காலம். உண்டானை இறந்த காலம். அப்ப வினையாளனின் பெயர் காலம் காட்டுகிறது, வேற்றுமை உருவு ஏற்கிறது. அதான் கொடுத்திருந்தேன். வினையாளன் பெயர் மட்டும் காலம் காட்டும் உருவு ஏற்கும். பெயர்க்குரிய செயல்களை செய்யுது. ஆமா, இது என்ன பெயர்? அது அடுத்த உருவு ஏற்ற வினையாளனையும் பெயர் காலம் காட்டுகிறது. சரியா? சரிங்க ஐயா. இதை நீ மேலும் விளக்கத்திற்காக பாவலரேறு பாலசுந்தரத்தினுடைய உரையை நீங்க பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் கிடைக்கும். பாத்துங்க. சரிங்க. இது சேனாவரையர் அந்த நூற்பாவுக்கு விளக்கம் எழுதுகின்ற எழுதுறாரு பாருங்க. எடுத்துக்காட்டு எழுதுறாரு. சாத்தன் கொற்றன் உண்டல் தின்றல் என காலம் தோன்றாது நிற்றலும். சரியாப்பா? சரிங்க. சாத்தன் பெயர், கொற்றன் பெயர், உண்டல் பெயர், தின்றல் பெயர். உண்டல் தொழில் பெயர், தின்றல் என்பது என்னது? அதுவும் தொழில் பெயர் தாங்க. தொழில் பெயர். காலம் தோன்றாது. காலம் தோன்றாது என்ன அர்த்தம்? காலம் காட்டாது. காலம் காட்டாது நிற்றலும். இந்த பெயர்கள் எல்லாமே காலம் காட்டாது வருகிறது. அடுத்த பேர் பாருங்க. உண்டான் தின்றான் என தொழில் நிலை ஒட்டுவன காலம் தோன்றி நிற்றலும் கண்டுகொள்க. இப்ப உண்டான் தின்றான் என தொழில்நிலை ஒட்டுவன. தொழிலை ஒட்டுவன என்ன அர்த்தம்? வினையாளனையும் பெயர். வினையாளனின் பெயரா நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், உண்டான் உண்டவன், தின்றான் தின்றவன் என்ற வினையாளன் பெயராக இருந்ததுன்னா என்ன செய்யும்? காலம் தோன்றி நிற்றலும் கண்டுகொள்க. என்ன காலம்? உண்டான் தின்றான் இறந்த காலம். இறந்த காலம் சொல்லிட்டு கீழே எழுதுறாரு பாருங்க. உண்டான் தின்றான் என்னும் தொடக்கத்து என்னது? அடுத்து சொல்லப்படும் தொழிற்பெயர். வினைச்சொல் போல திணையும் பாலும் காலமும் முதலாயினவற்றை விளக்கி அன் ஆண் முதலாகிய ஈற்றவாய் வருதலின் தொழில்நிலை ஒட்டும் என்றார். ஒட்டும் என்பது ஓமச்சொல். கொடுக்குற சேனாவரையர். இது மேலும் விளக்கத்திற்கு நீங்க பாவலரேறு பாலசுந்தரத்தினுடைய உரையை படிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் இன்னும் விளக்கி எழுதியிருப்பார் அவர். சரிங்க. பிற உரையாசிரியருடைய கருத்தை மறுத்து பேசுவார் பார்த்துங்க அவருடைய உரையில. சரியா? கீழே எழுதுறாரு பாருங்க. பெயர்ச்சியினுடைய இலக்கணம் பற்றி எழுதுறாரு சேனாவரையர். பயனிலை கோடலும் உருவு ஏற்றலும் ஆகிய பெயர் இலக்கணம் ஈண்டு பெறப்படுதலின் அவற்றோடு இயைய காலம் தோன்றாமை ஆகிய பெயர் இலக்கணமும் ஈண்டே கூறினார். பெரும்பான்மை பற்றி காலம் தோன்றாமை பெயர் இலக்கணமாம் என்று சொல்லக்கூடிய. அப்ப பயனிலை கோடல், உருவு ஏற்றல் பெயரினுடைய இலக்கணம் ஏற்கனவே படிச்சாச்சு.
எழுவாய் வேற்றுமை அறுவகை பயனிலைகளை பெற்று வரும் என்று பார்த்தோம். அதே சமயத்தில் ஐ, உடு, கு, இன், அது, கண் என்ற உருவுகளை ஏற்று வரும். இவை இரண்டும் பெயரினுடைய இயல்புகள். அதோடு மட்டுமல்லாம அவற்றினோடு இயைய, அவற்றோடு இயைய காலந்தோன்றாமை ஆகிய பெயரிலக்கணம் ஈண்டே கூறினார். இந்த காலந்தோன்றாமை ஆகிய பெயரிலக்கணத்தை இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் சொல்கின்றார். பெயர்நிலை கிளவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டும் ஒன்றலங்கடையே என்று குறிப்பிடுகின்றார். இப்ப இதுவரை நாம பெயர் சொல்லுக்கான இலக்கணத்தை பார்த்தோம். இத்தோடு இந்த வகுப்பு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக தொல்காப்பியர் இரண்டாம் வேற்றுமைக்கான இலக்கணமாகவும் இரண்டாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருள் என்ன என்பதையும் அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.